இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்தாவது. ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரமனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். பெர்சியா மற்றும் மேதியாவின் பிரபுக்கள் வந்திருந்தார்கள். மாபெரும் சபைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் மன்னா. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐசுவரியத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரமனையில் வந்திருந்த பெரியோர் முதல் அரமனையைச் சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தார். இந்த விருந்து எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கிறது! அங்கே வெண்கலத் தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீலுமாகிய தொங்குதிரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தளவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளிச்சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களில் பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. எஸ்தர் 1:7. ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரமனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். எஸ்தர் 1:9. ஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்பேயோனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டார். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதியாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னிமாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். அப்பொழுது சூசான் அரமனையிலே பெஞ்சமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகொனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோடே கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாரை வளர்த்தான். அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மெர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரமனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினாலே அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரமனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தார். எஸ்தருடைய சுகசெய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்தவர்க்கங்களினாலும்
செய்ய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவரவருடைய முறை வருகிற போது காலமே திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டாள். ராஜா எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் உனக்கு என் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. இன்று முதல் நீயே பட்டத்து பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். 2ஆந்தரம் கன்னிகள் சேர்க்கப்படும்போது மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். உன் ஜனத்தை பற்றி யாரிடமும் சொல்லாதே. உங்கள் சொற்படியே நான் நடப்பேன். எப்போதும் உன் தாழ்மையை மறந்துவிடாதே. நான் அப்படியே செய்கிறேன். காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்தில் 4ஆம் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியில் அரண்மனை வாசலில் அனைவரும் ஆமானுக்கு பணிந்து வணங்க மொர்தெகாய் மட்டும் உறுதியாக நின்று கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். ஆமானின் முகத்தில் இருக்கும் அந்த ஆத்திரமும் மொர்தெகாயின் அந்த அமைதியான உறுதியும் அந்த படத்தில் தெளிவாக தெரிகிறது. பணியாளர், அவன் யூதனாகிய மொர்தெகாய், அவன் யாரிடமும் மண்டியிடுவதில்லை. அரசே, ஆமானின் உள்ளத்தின் ஆத்திரம் கனலாக எரிந்தது. அந்த ஒரு மனிதனை மட்டும் தண்டிப்பது அவனுக்கு போதுமானதாக தெரியவில்லை. அவன் அரசன் அகாஸ்வேருவை சந்தித்து ஒரு நயவஞ்சகமான திட்டத்தை தீட்டினான். ஆமான், அரசே, உம்முடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா மாகாணங்களிலும் ஒரு விசித்திரமான இனம் இருக்கிறது. அவர்கள் உம்முடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுவதில்லை. அவர்களை வைத்திருப்பது ராஜ்யத்தின் அமைதிக்கு இருக்கு. அரசன் அகாஸ்வேரு, அப்படியா? அவர்கள் அத்தகைய சட்டங்களை மீறுகிறார்களா? ஆமாம். ஆம் அரசே, அவர்கள் நம்மைப் போல இல்லை. அவர்களை இந்த ராஜ்யத்திலிருந்து வேரோடு ஒழித்து கட்டுவதே சிறந்தது. அதை செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள். நான் அரச கருவூலத்திற்கு 10,000 தாலந்து வெள்ளியை பெற்றுத் தருகிறேன். அரசன் தன் விரலில் இருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி ஆமானிடம் கொடுத்தான். அரசன் அகாஸ்வேரு, அந்த பணத்தை நீயே வைத்துக்கொள். உன் விருப்பப்படியே அந்த மக்களிடம் நீ விரும்பியதை செய். ஆமான் வெற்றி களிப்பில் தன் அலுவலகத்திற்கு ஓடினான். அரசாங்க செயலாளர்களை அழைத்து உத்தரவிட்டான். ஆமான், விரைவாக எழுதுங்கள். யூதர்களை கொன்று அழித்து ஒழித்து கட்ட வேண்டும். ஆண், பெண், குழந்தைகள், முதியவர்கள் என ஒருவரையும் விடக்கூடாது. ஆதாருடைய மாதிரத்தின் 13ஆம் நாளில் இது நடக்க வேண்டும். அரச முத்திரை இடப்பட்ட அந்த கடிதங்கள் குதிரை வீரர்களின் மூலமாக ராஜ்யத்தின் எல்லா மூலைகளுக்கும் பறந்தன. நகரின் வீதிகளில் செய்தி அறிவிக்கப்பட்டது. மொர்தெகாய் இந்த செய்தியை கேட்டு துயரத்தால் தன் உடைகளை கிழித்து கொண்டு சாம்பலை தன் தலையில் தூவிக்கொண்டு அழுதாள். மொர்தெகாய் மனதிற்குள், இறைவா, என் பிடிவாதம் என் இனத்தையே அழிவுக்கு கொண்டு வந்துவிட்டதே. இனி யார் எங்களை மீட்பார்கள்? சூசான் நகரம் பயத்தில் உறைந்து போனது. ஆமானோ தான் செய்த காரியத்தை நினைத்து எவ்வித குற்ற உணர்ச்சியும் இன்றி அரசனுடன் அமர்ந்து மது அருந்தி மகிழ்ந்தார். I will go to the king, even if it is against the law, and if I perish, then I shall show. எஸ்தர் அதிகாரம் 4 2 நிமிட குறும்பட கதை. இப்போது 16. தலைப்பு: துணிச்சலான ராணி எஸ்தர். காட்சி 1. அரண்மனை வெளியே மொர்தெகாய் சாக்குடை அணிந்து அழுகிறார். மொர்தெகாய், நம்முடைய யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள். விளக்குனர், ஆமான் வெளியிட்ட கட்டளையால் யூதர்கள் அனைவரும் துக்கத்தில் மூழ்கினர். காட்சி 2. அரண்மனையில் எஸ்தர் செய்தி கேட்கிறாள்.
எஸ்தர், மோர்தெகாய் ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறார்? தூதன், யூதர்களை அழிக்க அரச கட்டளை வந்துள்ளது. காட்சி 3. மோர்தெகாய் ஒரு செய்தியை அனுப்புகிறார். மோர்தெகாய், எஸ்தரே, நீ ராணி என்பதால் தப்பித்து விடுவாய் என்று நினைக்காதே. இந்த நேரத்திற்காகத்தான் தேவன் உன்னை ராணியாக வைத்திருக்கலாம். காட்சி 4. எஸ்தர் கவலையுடன் சிந்திக்கிறாள். எஸ்தர், அழைக்கப்படாமல் ராஜாவிடம் சென்றால் மரணம் தண்டனை கிடைக்கலாம். காட்சி 5. எஸ்தர் உறுதியுடன் எழுந்து நிற்கிறாள். எஸ்தர், 3 நாட்கள் அனைவரும் எனக்காக உபவாசம் செய்யுங்கள். காட்சி 6. மக்கள் ஜெபித்து உபவாசம் செய்கிறார்கள். விளக்குனர், யூத மக்கள் தேவனை நாடி உபவாசம் செய்தனர். காட்சி 7. எஸ்தர் அரச உடையில் தயாராகிறார். எஸ்தர், நான் ராஜாவிடம் செல்வேன். காட்சி 8. அரண்மனை வாயிலில் எஸ்தர் நிற்கிறாள். எஸ்தர், நான் அழிந்தாலும் அழிந்து போகிறேன். காட்சி 9. தைரியமாக அரியணையை நோக்கி நடக்கிறாள். விளக்குனர், தேவனை நம்பிய எஸ்தர் பயத்தை வென்று தன் மக்களை காப்பாற்ற முன்வந்தாள். காட்சி 9. தைரியமாக அரியணையை நோக்கி நடக்கிறாள். விளக்குனர், தேவனை நம்பிய எஸ்தர் பயத்தை வென்று தன் மக்களை காப்பாற்ற முன்வந்தாள். முடிவு செய்தி: தேவன் கொடுத்த நேரத்தில் துணிச்சலுடன் நிற்பவர்களை அவர் பயன்படுத்துகிறார். எஸ்தர் 4:14-14. நான் செத்தாலும் சாகிறேன். ராஜாவிடம் போவேன். அழைக்கப்படாமல் அரசனை பார்க்கப் போனால் மரணம். 3 நாட்கள் உபவாசத்திற்குப் பின் இதோ ராஜா அகாஸ்வேருவின் சிம்மாசனத்திற்கு முன்னால் வந்து நிற்கிறாள். ராணியாகிய எஸ்தரை பாதியை கேட்டாலும் தருவேன். விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரவேண்டும். உன் வேண்டுதல் என்ன எஸ்தர்? எஸ்தர் அவசரப்படவில்லை. அவள் ஆமானை இன்னும் கொஞ்சம் உயரப் பறக்கவிட நினைத்தாள். நாளை அடுத்த விருந்துக்கும் ராஜாவும் ஆமானும் வரவேண்டும். அப்பொழுது ராணி எஸ்தர் ராஜாவுடன் என் மட்டும்தான் விருந்துக்கு அழைத்தாள். ஆனால் அந்த மொர்தெகாயை அதில் தூக்கிலிடும்படி ராஜாவிடம் கேளுங்கள். தனக்குத்தானே குழி தோண்டுகிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை. நாளை நடக்கப் போகும் விருந்து அவனுடைய அழிவின் தொடக்கம். So the king and Aman come to the banquet of the Kian. ராணி எஸ்தரே, உன் விண்ணப்பம் என்ன? என் ராஜ்யத்தில் பாதி அளவு கேட்டாலும் தருவேன். அரசே, என் மேல் தயவு இருந்தால் என் உயிரையும் என் மக்களின் உயிரையும் காப்பாற்றுங்கள். இதைச் செய்யத் துணிந்தவன் யார்? இந்த தீய எதிரி இந்த ஆமாத்தான். ஆமா, நடுங்குகிறான். ராஜாவின் முகம் கோபத்தால் சிவக்கிறது. ராஜா கோபமாக தோட்டத்திற்கு செல்கிறார். ராணியே, என் உயிரை காப்பாற்றுங்கள், தயவு செய்யுங்கள். என் அரண்மனையிலேயே ராணியையும் அவமதிக்கத் துணிகிறாயா? அரசே, மொர்தெகாயை தூக்கிலிட ஆமான் 50 முழு உயரமுள்ள தூக்குமரத்தை தயார் செய்திருக்கிறான். அப்படியானால் அவனையே அதில் தூக்கிலிடுங்கள். தீமை விதைத்தவன் அதையே அறுவடை செய்தான். தேவன் தம் ஜனங்களை காத்து நீதியை நிலைநிறுத்தினார். பிறருக்கு குழி தோண்டுகிறவன் அதிலே தானே விழுவான். எஸ்தர் அதிகாரம் 7. The Jews had light and gladness, joy and honor. The royal chamber in Susa is chaotic but focused. It is the 23rd day of the 3rd month, Sivan. Dozens of royal scribes sit cross-legged on the floor, reed pens flying over parchment. Mordecai stands above them, pacing. Beside him, Queen Esther watches intently. Because Haman's original decree cannot be erased, Mordecai is drafting a counter-decree. Every single province,
from India all the way to Ethiopia, across 127 territories, needs a copy written in its own specific language and script, so there is no misunderstanding. Mordecai finishes dictating the law. It states that on the exact day Haman targeted them for slaughter, the Jews have the legal right to assemble, arm themselves, and completely destroy any armed force that assaults them. King Xerxes, Ahasuerus, watches from his throne. Mordecai takes the heavy gold royal signet ring, the very ring that once belonged to Haman. He presses it firmly into the warm, melted wax onto the documents. With that seal, the words are no longer just Mordecai's ideas. They are the unalterable law of the Persian Empire. The decree is ready, but time is of the essence. The enemies of the Jews are already preparing for the slaughter. Outside the palace gates, the fastest stallions from the royal stables are saddled. Messengers leap onto the horses, their leather pouches stuffed with the sealed documents. The king commands them to hurry. At a full gallop, they burst through the city gates of Susa, kicking up dust as they race down the royal highways to deliver the news before it's too late. Now he wears the majestic robes of a prime minister, royal blue and white garments, a massive cloak of fine purple linen, and a great crown of gold resting on his head. The city of Susa, which had been confused and terrified by Haman's cruelty, erupts into shouts of approval. The news spreads like wildfire through the Jewish quarters. For months, a dark cloud of impending doom had hung over every household. Families had been fasting and mourning. Now, as the words of the new decree are read aloud in the streets, the atmosphere instantly transforms. The text describes it beautifully. The Jews had light and gladness, joy and honor. Torches are lit, tears of terror turn into tears of relief, and songs of deliverance echo through the night. யூதர்களை காக்க புதிய சட்டத்தை எழுதுகிறார். இந்த முத்திரை மோதிரம்தான் அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. யூதர்களை பாதுகாக்கும் புதிய சட்டம் 127 மாகாணங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. அரச முத்திரையுடன் குதிரை வீரர்கள் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் செல்கின்றனர். யூதர்கள் அனைவரும் இந்த மாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சியிலும் ஆரவாரத்திலும் மூழ்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் நிறைந்த ஒரு புதிய நாளாக மாறியது. பூரிம், விடுதலையின் திருநாள். எஸ்தர் 9:10 அதிகாரம். யூதர்களை அழிக்க ஆமான் குறித்த அதே நாள் ஆதார் மாதம் 13ஆம் தேதி. ஆனால் யூதர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள ஒன்று கூடி நிற்கிறார்கள். பூரிம் பண்டிகை பிறப்பு காட்சி. போரின் சத்தம் ஓய்ந்து யூதர்களின் வீடுகளில் மகிழ்ச்சி வெள்ளம். ஆதார் 14 மற்றும் 15 ஆகிய நாட்கள் கொண்டாட்ட நாட்களாக மாறுகின்றன. துக்கம் சந்தோஷமாகவும் அழுகை பண்டிகையாகவும் மாறியது. பூர் என்றால் சீட்டு என்று பொருள். ஆமான் சீட்டு போட்டு அழிக்க நினைத்த நாளை தேவன் வாழ்வின் நாளாக மாற்றியதால் இது பூரிம் பண்டிகை எனப்பது. மொர்தெக்காய் ராஜாவுக்கு அடுத்தவனாய் உயர்ந்து தன் ஜனங்களின் நன்மையை தேடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசினான். இருள் நீங்கி ஒளி வீசியது. தன் ஜனங்களின் நன்மையை தேடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசினான். இருள் நீங்கி ஒளி வீசியது.